நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து கடந்த 2 நாளாக உங்ககிட்ட நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிப்புங்கிற சந்தோஷத்தை பெற்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 2வது, யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 3வது, இன்னைக்கு நம்ம பார்க்க போக வேண்டியது என்னதுன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பவுல் அழகா சொல்லியிருக்கிறாப்ல எபேசியர்ல, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கண்டிப்பாக எப்பொழுதும் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் மட்டுமே எது பாவம் இல்லைங்கிறது நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கும். வேதாகமம் சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். வேதாகமம் சொல்லி இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் பற்றி அதிக வசனங்கள் இருக்குது. அவற்றை நான் சிலவற்றை சொல்றேன். அதில் அதிகமாக சொல்றது பவுல் எழுதின அதிகாரத்துல தான். ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணிங்கன்னா அவன் மனுஷனே அல்ல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துள்ள தேவனையே அசட்டை பண்ணிக்கிறான். உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு பவுல் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் வந்திருக்கிறது. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகள் இம்மேலும் மறுமேலும் அது மன்னிக்கப்படாது. அதனாலதான் சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல, கர்த்தாவே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு என்று சொல்லியிருக்கிறாப்ல. தெசலோனிக்கர்ல சொல்லியிருக்கிறது, கர்த்தா நாங்கள் செய்த நீதியின் கிரிகளை நிமித்தம் நீங்கள் ரட்சிக்காமல் தமது ஆதிகால தீர்மானத்தின்படி ரட்சிக்கப்பட்டு அவருடைய கிருபையின்படி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே. அதனால கண்டிப்பாக பரிசுத்தாவியை நமக்குள்ள இருக்கணும். பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவியனோட அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை நன்றாக அதை தெரிந்து கொள்ளுங்க. 3 சொல்லியிருக்கிறேன். 1, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம். 2வது, யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 3வது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதை நன்றாக வேதத்தை தியானிங்க, ஜெபிங்க, இதுக்காக பிரயாசப்படுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். மரணத்துக்கு அப்புறம் 2 வாழ்க்கை, ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். பரலோகத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அதுக்காக தான் டெய்லி இந்த வீடியோ மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம மரணம் எப்பொழுதுனாலும் இருக்கும். நம்ம மரணம் எப்போ நடக்குங்கிற யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இரவில் திருடன் வருகிற விதமாக நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க, உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அவர் வருகையின் பொழுது நம்ம அவரோடு எதிர்கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. வேதத்தை தியானிங்க. வேதத்துக்கு கீழ்ப்படிக்கிறவங்க தான் அவருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருடைய எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் மட்டும்தான் அவருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.